பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில இந்த வாரம் எலிமினேட் ஆன நடிகை தர்ஷிகா அவர்கள் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பத்தியும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்களுக்கும் விஷாலுக்கும் உண்மையிலேயே என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத பத்தின சில முக்கியமான விஷயங்களை முதல் முறையா இப்போ சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சி இப்போ இறுதி கட்டத்தை நோக்கி ரொம்பவே விறுவிறுப்பா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி இன்னும் அடுத்த ஒரு சில வாரங்கள் மட்டுமே போகும் அப்படிங்கறனால போன வாரமும் இந்த வாரமும் டபுள் எவிக்ஷனை வச்சிருந்தாங்க. இதுல இந்த சீசனோட ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிளேயரா பார்த்தா தர்ஷிகா அவர்கள் எலிமினேட் ஆனது பல ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை மட்டும்தான் உருவாக்கி இருக்கு. அவங்க எலிமினேட் ஆக முக்கியமான காரணம் இவங்க கடந்த சில வாரங்களாவே கேம்ல போக்கஸ் பண்ணாம விஷால் மேல இருந்த லவ்ல அதிகமான போக்கஸ் பண்ணதால தான் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சில ரசிகர்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ நடிகை தர்ஷிகா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக் பாஸ் வாய்ப்பு என்னோட வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதை முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா யூஸ் பண்ணி சினிமாவில் பெருசா சாதிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எதிர்பாராத விதமா லாஸ்ட் வீக் எலிமினேட் ஆகிட்டேன். அது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. அதே சமயத்துல விஷாலுக்கும் எனக்கும் பர்சனலா சில விஷயம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்துச்சு. ஆனா அது எதையுமே என்னோட கேமுக்குள்ள நான் கொண்டு வராம தான் இருந்தேன். அப்படி இருந்தும் மக்களுக்கு அது ஏதோ ஒரு வகையில தப்பா தெரிஞ்சிருக்கு போல. அது மட்டும் இல்லாம கடந்த சில வாரமா நான் விஷால் கிட்ட மட்டும்தான் அதிகமா பேசினேன். குறிப்பா நைட் டைம்ல நாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். எனக்கும் விஷால ரொம்பவே பிடிக்கும். ஆனா அதை மட்டும் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பண்ண மாதிரி இப்ப சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. அது என்னோட பர்சனல். அதை நான் என்னோட கேம்குள்ள கொண்டு வரவே இல்ல. எங்க ரிலேஷன்ஷிப் விஷால் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் என்னன்றதே தெரியும் அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லி முடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை தர்ஷிகா சொல்லியிருக்க இந்த விஷயங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.